மனிதர்களுக்கு பெட் அனிமல்ஸ்னால் ரொம்பவே பிடிக்குங்க. அதுவும் நிறைய பேர் டாக்ஸை தான் அவங்க செல்ல பிராணிகளாக வளர்த்துட்டு வராங்க. இதுக்கு என்ன காரணம்? ஏன் மனிதர்கள் நாய்கள் மேலே இவ்வளோ அன்பு காட்டுறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜிக்கல் சீக்ரெட்ஸ் என்ன? ஏன் ஸ்ட்ரே டாக்ஸ் டூ வீலர்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி துரத்திட்டு போகுது? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வீடியோ அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேமிலி மெம்பர் மாதிரி நிறைய குடும்பங்கள் அவங்க வளர்க்கிற நாய்களை குழந்தைகள் மாதிரி கொஞ்சம் விளையாடுறத நம்ம பார்த்துருப்போம். மனிதர்கள் கிட்ட நடத்திய ஆய்வில் நாய்களை வளர்க்குறதுனால அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தை மேனேஜ் பண்ண முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நெகட்டிவ் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. நாய்களை வளர்க்குறதுனால அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கிறதாகவும் அதனால அந்த நாய்களை ரொம்ப பாசமாக வளர்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நாயோட பிஹேவியரை பற்றி பார்க்கலாம். ஒரு நாயோட பிஹேவியர் அதோடைய ஏஜ், ப்ரீட், பர்சனாலிட்டி, அதுக்கப்புறம் அதோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குங்க. நாய்கள் எங்கே வளர்க்கப்படுதோ அந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரி அதோடைய பிஹேவியர் அண்ட் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கும். நாய்களுக்கு அப்சர்வேஷன் பவர் ரொம்பவே அதிகம். இதனால தான் வீட்டை காவல் காப்பதற்கு நாய்கள் உதவுது. நாய்கள்னு சொல்லும் போதே நம்ம மைண்டுக்கு வர வேர்ட் நாய்கள் நன்றி உள்ளது. இதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டிருப்போம். தன்னோட ஓனர் இறந்து போயிட்டதுனால அந்த பாசமான நாய் அதுவும் சாப்பிடாம அந்த ஓனரோட கல்லறையிலேயே பசியாக இருந்து அதுவும் உயிரை விட்ட கதையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நாய்களை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கலாம். நாய்கள் தன்னுடைய ஓனர் வேறு யார்கிட்டையாச்சும் அஃபெக்ஷனாக இருந்தால் மனிதர்கள் எப்படியோ அதே மாதிரி நாய்களுக்கும் பொறாமை வரும்னு சொல்கிறாங்க. நாய்களோட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் ஹியூமன்ஸை விட 10,000 டைம்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நாய்களை வளர்க்குற ஆண்கள் மீது பெண்கள் ரொம்பவே அட்ராக்ட் ஆகுறாங்கன்னு சொல்கிறாங்க. நாய்களால் பிளாக், ஒயிட், ப்ளூ, எல்லோன்னு 4 கலர்ஸாக பார்க்க முடியும். இப்போ நாம் ஸ்ட்ரே டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ரே டாக்ஸ் நமக்கு பல நேரங்களில் பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் ஏன் இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் டூ வீலரில் போகிறவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுதுன்னு தெரியுமா? அதை பற்றி பார்க்கலாம். ஏன் ஸ்ட்ரே டாக்ஸ் டூ வீலரில் போகிறவங்கள சேஸ் பண்ணுது? இதுக்கு பல ரீசன்கள் சொல்கிறாங்க. வேகமாக போகிற வெஹிக்கிள் பார்த்து அதை அட்டாக் பண்ண வராங்கன்னு நினச்சி தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக இந்த நாய் அந்த டூ வீலரை சேஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த டூ வீலர்லேருந்து வர லவுட் நாய்ஸ் டாக்ஸை இரிட்டேட் பண்ணுறதுனாலையும் தன்னோட எல்லைக்குள்ளே வரக்கூடாதுன்னு எச்சரிக்கை விடுக்கிறதுக்காகவுமே இந்த டூ வீலர்ஸை டாக்ஸ் துரத்திட்டு போகிறதா சொல்கிறாங்க. நாய்கள் மனிதர்களை துரத்துறது இல்லை. அந்த டூ வீலரில் இருக்கிற அந்த வீல் ரொட்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூமெண்ட்டை தான் அது துரத்திக்கிட்டு போகுது. இப்போ இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாய்கள் மனிதர்களை துரத்தலை, அந்த டூ வீலரில் இருக்கிற வீல் ரொட்டேஷனை தான் துரத்திக்கிட்டு போகுது. அதனால என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, நாய்கள் தூரத்தில் துரத்திக்கிட்டு வரும்போது வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த வண்டியை விட்டு இறங்கி தூரமாக நிற்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி பண்ணும்போது அந்த டூ வீலரோட வீல் ரொட்டேஷன் ஸ்டாப் ஆகிடும். இதனால் அந்த துரத்திட்டு வந்த நாய்களும் அமைதியாகி அந்த இடத்தை விட்டு போயிடும்னு சொல்கிறாங்க. சப்போஸ் உங்களுக்கு அன்றைக்கி பேட் டேவாக இருந்துச்சுன்னா அப்பவும் உங்களை கடிச்சு வைக்கும்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் நார்மல் டாக்ஸ் கிட்ட மட்டும்தான் ட்ரை பண்ணணும். டிசீஸ் இருக்கிற நாய்களை தூரத்திலே பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வண்டியை வேறு பக்கமாக திருப்பிக்கிட்டு ஓடிடுங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவில் தாங்க ஸ்ட்ரே டாக்ஸ் அதிகமாக இருக்குது. 36% ஆஃப் ரேபிஸ் டெத் இந்தியாவில் மட்டுமே நடக்குது. அதில் பெரும்பாலும் குழந்தைகள் தான் பாதிக்கப்படுறாங்க. இதை கண்ட்ரோல் பண்ண கவர்மெண்ட்டும் நிறைய முயற்சிகளை எடுத்துகிட்டு வராங்க. நாய்கள் எவ்வளோ அன்பான ஒரு பெட் அனிமலாக இருந்தாலும், அது ஸ்ட்ரீட் டாக்ஸாக இருந்தாலும் வீட்டில் வளர்க்குற நாய்களாக இருந்தாலும் நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ரேபிஸ் ஒரு டெட்லி டிசீஸுங்க, 100% ஃபேட்டல். இதை சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்களால் குணப்படுத்தவே முடியாது. சின்ன கீரல் இருந்தால் கூட நம்ம ஆன்டி ரேபிஸ் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறது நல்லது. இது ஒரு அவேர்னஸ் வீடியோங்க. நாய்களை வெறுக்கவோ அதை வளர்க்காமல் அவாய்ட் பண்ணுறதுக்கான வீடியோ கிடையாது. இன்னைக்கு வீடியோவில் டாக்ஸை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு சைக்காலஜி டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.